கல்யாண வீட்டு ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா. இதுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் உருளைக்கிழங்கும் உப்பும் போட்டு 2 விசில் வச்சு எடுத்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெயை ஊற்றி உளுந்து, சோம்பு, சீரகம், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். பூண்டு தோல் உரிக்காமல் அதையும் அதில் தட்டி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 4 பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதையும் அதில் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறம் பட்டாணி வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு தாங்க, அதையும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டுடுறேன். உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுங்க.